வணக்கம். வணக்கம். கொடுங்கய்யா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கோம்யா. உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். என்னங்கய்யா அது? எனக்கு ஒரு NRI ஃப்ரெண்ட் இருக்காரு, பெரிய பணக்காரர். ஆனா அவருக்கு குழந்தைங்க இல்லைன்னு வருத்தப்படுறாரு. யாராவது அனாதை குழந்தைய தத்தெடுத்துக்கலான்னு பாக்குறாரு. அதான் நம்ம நசியாவை அனுப்பி வைக்கலான்னு பாக்குறேன். நீங்க என்ன சொல்றீங்க? கடவுளே வரம் கொடுக்குறேன்னு சொன்னா வேண்டாம் நான் சொல்லுவோம். நசியா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. உனக்கு எந்த குறையும் இருக்காது. மகாராணி மாதிரி பாத்துப்பாங்க. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என்னோட லட்சியமே. நாளைக்கு காலையில ரெடியா இருந்துச்சியா? கூட்டிட்டு போறேன். வரேன். எங்களுக்குன்னு யாருமே இல்லாத சமயத்துல டாடி கடவுள் மாதிரி வந்தாரு. எங்க வாழ்க்கை நல்லா இருக்க போகுதுன்னு, நாங்க ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற போகுதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். என்னாச்சு? ஏன் எல்லாரும் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? நசியா ஃபோன் பண்றேன்னு சொன்னா. இன்னுமா அவளே நினைச்சிட்டு இருக்கீங்க? அவ எப்பவோ வெளிநாடு போய் சேர்ந்திருப்பா. இன்னும் அவ நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க? அவ வாழ்க்கைய அவ வாழ போயிட்டா. நல்லபடியா வாழட்டும், விடுங்க. வாங்க, வந்து தூங்குங்க. நான் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்தா போதும் அவங்க நினைச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரியே ஒவ்வொருத்தரையும் கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க. என்னம்மா அப்படி பாக்குற? இதுவும் நம்ம வீடுதான். நீ குளிச்சுட்டு ரெஸ்ட் எடு. நான் கொஞ்ச நேரத்துல வர்றேன். போ. டாடி, டாடி, அவங்கள பாருங்க டாடி. இங்க பாருமா, உலகத்திலேயே மிக சிறந்தது ஒரு பெண்ணோட உடம்பு. அதனால உன் உடம்ப அவங்களுக்கு நான் வித்துட்டேன். டாடி, எவண்டி உனக்கு டாடி? அப்பதான் தெரிஞ்சது அவங்க எங்களை வளர்க்கறதுக்கு கூட்டிட்டு போகல, அவங்களோட சுயநலத்துக்கு எங்களை கருவியா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு. கருணை காட்டுறங்கிற பேர்ல எங்களோட வாழ்க்கையெல்லாம் அடமான வச்சு பெரிய மனுஷங்கிற முகமூடி போட்டு எங்க ஆசிரமத்துல இருக்கிற பொண்ணுங்களை ஒவ்வொருத்தரையா வேட்டையாடிட்டான். அப்பா, அப்பா, எங்களை எதுக்கு பெத்தீங்க? மனுஷங்க மிருகங்களா நடமாடுற இந்த உலகத்துல எதுக்கு எங்களை அனாதைகளா விட்டீங்க? இந்த வலியை எங்களால தாங்கிக்க முடியல. தேங்க்யூ அங்கிள். நல்ல என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. அப்பா கிட்ட சொல்லுங்க, வேலையை முடிக்க சொல்றேன். நீ கில்லாடிதான் பார்ட்னர். அனாதை பொண்ணுங்களே எங்களை மாதிரி பசங்களுக்கு விருந்தாக்கிட்டு கான்ட்ராக்ட் மேல கான்ட்ராக்டா எழுதி வாங்குறியே. வருங்காலத்துல பல கோடிக்கு விலை போகிற அந்த ஆசிரமத்தை உன் கைக்குள்ள போட்டு எப்படியும் வித்துற போற. அது தப்பு. ஆசிரமம் தங்க முட்டை போடுற தங்க வாத்து. அனாதைகள் பிறந்துகிட்டே தான் இருக்கணும், வளர்ந்துகிட்டே தான் இருக்கணும். என்னுடைய வளர்ச்சிக்கு அவங்க சமாதிகள் தான் அஸ்திவாரமா இருக்கணும். பார்ட்னர், அந்த ரோட் கான்ட்ராக்ட்ல உங்க மினிஸ்டர் கிட்ட இருந்து சின்ன கையெழுத்து வேணும். சின்ன கையெழுத்து வேணும்னா நம்ம மினிஸ்டருக்கு சின்ன பொண்ணா அனுப்புனாதான் நடக்கும் பார்ட்னர். நான் வளர்க்கிற பூந்தோட்டத்துல இன்னும் நிறைய முட்டுக்கள் இருக்கு. ஐயா, 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 குழந்தையா, உங்க பொண்ணு மாதிரியா? உங்களுக்கு எடுத்து கும்பிடுறியா? உங்களை கால விழுந்து கெஞ்சி கேக்குறியான்னு சொல்லி எங்களை அவள் விடவே இல்லை. அக்கா, 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 டாடி நல்லவே இல்லக்கா. எங்களை காப்பாத்து. ஏய், யாருக்குடி ஃபோன் பண்ற? ஓடி. அக்கா, என்னாச்சு? என்னம்மா என்னாச்சு? என்ன சொல்ற நீ? யாரும் இல்லாம பைத்தியம் ஆயிட்ட போல இருக்கு. நீ வா, வாமா, வாமா, சொல்றல, வா, வாமா.